ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பவர் பிஐ டேஷ்போர்டை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆர் கொலீக்ஸ் ஆர் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஆர்எலாக பப்ளிக்காக எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் நம்மளோட பவர் பிஐ சர்வீஸில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக பவர் பிஐ சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் லைக் ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஒர்க் ஸ்பேஸில் நம்ம எந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நான் கார் சேல்ஸ் டேஷ்போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஃபைலை கிளிக் பண்ணோம். ஃபைலை கிளிக் பண்ணோன்னே இங்கே இருக்கும் எம்பெடட் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல பப்ளிக் டு வெப் பப்ளிக் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வார்னிங் காமிக்கும். லைக் கான்டாக்ட் ஒரு அட்மின் டு எனபிள் எம்பெட் கோட் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ நம்ம நார்மலாக இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இங்கே செட்டிங்ஸ் இருக்குல்ல, இங்கே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு அட்மின் போர்ட்டல் போயிட்டு ஸோ இதில் நம்ம டேனட் செட்டிங்லேயே ஸோ நம்ம டவுன் பண்ணிட்டே வந்தோம்னா எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேரிங்கில் we have options public to web. so we can click that and then enable தான் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்ம கீழே அலோவ் மட்டும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அலோவ் கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்துட்டோம்னா ஸோ இங்கே எத்தனை நோட்டிஃபிகேஷன் வரும் 15 மினிட்ஸில் வந்து சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போல்லாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு அகைன் வந்துட்டு உங்களோட டேஷ்போர்டுக்கு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So now it was refreshed and then we are clicking for file. Now we can choosing for embedded report and then we can choose for publish to web. We have options like embedded in public websites. So நம்ம இங்கே கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அகைன் வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். ஸோ நம்ம என்ன வார்னிங்னா you are not about created embedded report once published anyone interact with. ஸோ யாருனாலும் இது இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சம்திங் லைக் தட் சொல்லுது. ஸோ நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அது வந்துடும். ஸோ இது வந்துட்டு என்னென்னா நம்ம HTML ஃபைலில் நம்மளோட வெப்சைட்டில் போடுறதுக்கு நம்ம இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட பப்ளிக்கை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணோம். ஸோ நம்ம லிங்கை காப்பி பண்ணி நம்ம டேபில் போட்டோம்னா ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டேஷ்போர்டு வித் இன்ட்ராக்டிவோடு வந்துடும். ஸோ very easy method. You can use it for this one and then keep support and subscribe my channel. Thank you.